ஹலோ வியூவர்ஸ். ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் பக்கம் மக்கள் யாரும் அவ்வளோக்கு கான்சன்ட்ரேட் பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து கேரி பண்றது சிரமமா இருக்கும், டேங்கிள் ஆகும், ஒயர் சீக்கிரம் கட் ஆகும், கால் குவாலிட்டி அவ்வளோக்கா இருக்காது, அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இப்போ புதுசாக லான்ச் ஆகும்போது பிராண்ட்ஸுமே அந்த 3.5 ஜாக் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு அந்த ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸோட யூசஸ் வந்து இல்லாத போயிடுது. அந்த வகையில மார்க்கெட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருந்த சோனி கிட்ட இருந்து ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். நம்ம கிட்ட சோனியோட MDR EX155AP அப்படிங்கிற இயர்ஃபோன் தான் நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் பினிஷ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் கனெக்டரோட வந்திருக்கு. இதனால நீங்க மொபைல பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கும், இந்த வயரை சீக்கிரம் பிஞ்சு வராம இருக்கும். ஸோ அதுக்காக அந்த எல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோல்டு பிளேட் எல் கனெக்டர், 3.5 ஜாக் இருக்கு. ஸோ இதுல இன்லைன் மைக் கொடுத்துருக்காங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து டபுள் டேப் பண்ற மூலமா பாஸ் பிளே பண்ண முடியும். அது போக இதுல வந்து காலும் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 1.2 மீட்டர் வந்து லென்த் கொண்ட ஒரு இயர்ஃபோன் வந்து. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 9mm டைனாமிக் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் கேட்கும் போது ஆகட்டும், கால் பேசும்போது ஆகட்டும், உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஸோ இதுல ஒரு ஃபுல் வால்யூம் வச்சு கேட்கும் போது கூட இதுல எந்த நாய்ஸும் எங்களால ஃபீல் பண்ண முடியல. இதுல உங்களுக்கு பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ல நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இது ஒரு காம்பாக்ட் டிசைனுங்கிறதுனால உங்களோட இயர்ல வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவும் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இயர்ல நல்லா உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸோ சரௌண்டிங்ல இருக்கிற நாய்ஸும் வந்து உங்களுக்கு இதுல ஓரளவு கண்ட்ரோலும் ஆகும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சோனி சின்ன சின்ன விஷயத்த கூட அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா இந்த ஓப்பனா இருக்கிற வயர் வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு தூரம் சின்ன குழந்தைங்க யூஸ் பண்றீங்க, இல்லை பெரியவங்க யூஸ் பண்றாங்க, இது எந்த தூரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட பிராண்ட் அட்டென்ஷன் கொடுக்கறது வந்து நல்ல விஷயம். இதுல அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி தான். சோனி சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு அந்த பேஸ் ஆகட்டும், அந்த ட்ரிபிள் ஆகட்டும், வாய்ஸ் வோக்கல் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கு, பிரைஸுக்கு ஒர்த்தா இருக்கு. இதுல டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல போனா இந்த வயரோட குவாலிட்டி. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டேங்கல் ஃப்ரீ ஒயர்னு கொடுத்துருக்காங்க. பட் இது இந்த குவாலிட்டி பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு தெரியல, ரொம்ப சன்னமா இருக்கு. ஸோ ஃபீலே பாத்தீங்கன்னா சீப்பா இருக்கிற ஹெட்ஃபோன் அந்த ஃபீல் தான் வருது. சீக்கிரமா கட் ஆகும் அப்படிங்கிற ஃபீலும் கொடுக்குது. அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற அளவுக்கு இதுல வந்து அந்த குவாலிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. பட் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு. இதை தவிர பிரைஸ் சொல்லலாம். பிரைஸ் வந்து 999 பிரைஸ் பண்ணிருக்காங்க அமேசான்ல. பட் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதோட காம்படேட்டர்ஸ் வந்து நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. லைக் டூயல் டிரைவ் ஆகட்டும், உங்களுக்கு மேக்னெட்ஸ் பின்னாடி இருக்கிற மாதிரி, அதே போல வால்யூம் கண்ட்ரோல்ஸும் இந்த கண்ட்ரோலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மீடியா கன்சம்ஷன் பண்ணுவீங்க, நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் அந்த மாதிரி மீடியா கன்சம் பண்ணீங்க, நல்ல ஆடியோ கேட்பீங்க, ஹை கிளாரிட்டி ஆடியோ கேட்பீங்க அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பிரைஸ் அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. மற்றபடி இதுல எதுவும் பெருசா இல்லைங்கிறது தான் உண்மை. அவ்வளவுதான் ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே போல ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.